இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முள்ளங்கி சாம்பார்லலாம் வச்சாலும் நல்லா இருக்காதுங்க, அது வாசம் வரும். ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் 1/4 கிலோ, 1/2 கிலோ முள்ளங்கி, 1/2 கிலோ தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரம் சேர்த்துக்கங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். சோம்பு, பெரிய சோம்பு தான் எடுத்துக்கணுங்க. சோம்பு எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு, தேங்காய் 1 மூடி. இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு தான் பொடி பண்ணி எடுத்துக்குவேன். தண்ணியெலாம் ஊற்றாமல் பொடியாக எடுத்துக்கணும். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு ஒரு 350 கிராம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா 4 விசில் விட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. எந்த பயிர் வேக வச்சாலும் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ குக்கரில் 100 ml எண்ணெய் விட்டுருக்கேன். 100லேருந்து 150 வரையிலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வைக்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும், கடுகு பொரியறதுக்கு முன்னாடி சோம்பு போட்டோம்னா சோம்பு கருகிடும். நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சோம்பு போடலாங்க. எல்லாம் படபடன்னு வெடிக்குதுங்க. இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் 30% வெந்தால் போதுங்க. ஏன்னா அதோட முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கணும். அப்போ இதெல்லாம் ஒட்டுக்கா ஈவனாக வதங்கி வந்துடும். அதனால் வெங்காயம் ஒரு 30% வெந்தால் போதும். இந்தளவு வந்துட்டுங்க. இப்போ காய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ரெண்டாவது, அந்த பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் உள்ளே வேகாமல் இருந்தால் தான் அந்த முள்ளங்கியோட வாசம் வருங்க. அதனால சின்னதாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த குழம்பு சுத்தமாக முள்ளங்கி வாசம் இருக்காதுங்க. நான் ஏற்கனவே முள்ளங்கி சட்னி போட்டிருந்தேன். அதுலேயும் எப்படி வாசம் இல்லையோ, முள்ளங்கியோட வாசம் இல்லைங்களோ, அதே மாதிரி இதுவும் முள்ளங்கியோட வாசம் இருக்காது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பெல்லாம் இந்த குழம்புகளுக்கெல்லாம் நான் புளி சேர்த்த மாட்டேன். அதனால தக்காளி குவான்டிட்டி அதிகமாக போடுறோம். பாருங்கள், 5 தக்காளி எடுத்துருந்தோம். 1/2 கிலோ பக்கம் வரும். இந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். நல்லா முள்ளங்கி வெந்த பிறகு தான் இதெல்லாம் சேர்த்தணும். தக்காளி போட்டு கிளறி விட்டுட்டு உடனே
மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்தணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறோம்னா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்படி சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மல்லித்தூள் அதிகமாக போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கினா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். இந்த காரம் எல்லாம் அந்த முள்ளங்கியில் இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி வதங்கிடணும். இந்த மாதிரி வதங்கிட்டால் பாருங்கள், கலரே அட்டகாசமாக இருக்குது, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இப்படி மசாலாலாம் வதங்கி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பாருங்கள் வருது, எல்லாம் எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிறு இப்போ சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்தா போதும். இப்போது இது கொதிக்க விடுறதுக்கு இந்த தண்ணி பத்தாதுங்க, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது விசில் விட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேங்க. இப்போ விசில் போட்டு 4 விசில் விட்டுடலாங்க. அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 4 விசில் முடிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ கொதித்து வந்துடுச்சு, இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி அளவு அப்படியே சுண்டிடுச்சு 4 விசிலில். இப்போ தேங்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, நீங்கள் துருவி கூட போடலாம். பொடி பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அந்த தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கலரில் நல்லா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பாட்டோட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.